வணக்கம். வழிகாட்டல் சல்லனினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கிருத்திகா மற்றும் லிவேகா. ஓகே, இப்போ இதோட பார்ட் 1 வீடியோவில் வந்து ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான ஐக்யூ சம்மந்தமான கொஷன் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா லிவேகா? ஓகே, இப்போ வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து ஐக்யூ கொஷன் தான் நாங்கள் இப்போவும் வந்து தரப்போகிறோம். சில இலங்கை சம்மந்தமான விஷயம் இல்லாட்டிக்கு ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான கொஷன் தான் இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷன் வந்து உலகிலேயே 2026ஆம் ஆண்டு முதலாக வரவேற்ற பசிபிக் நாடு வந்து எது? பசிபிக் நாடு வந்து கிரிபாட்டி தீவாக காணப்படுகிறது. ஓகே, இந்த கிரிபாட்டி தீவு தான் 2026ஆம் ஆண்டு முதலாக வரவேற்ற நாடு இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால் முதல் சூரியன் உதைக்கிற நாடாக அது காணப்படுற நாடு. அந்த நாடு தான் வந்து முதலாக 2026ஆம் ஆண்டு வரவேற்றிருக்குது. ஓகே, ரெண்டாவது கொஸ்டினுக்கு போகலாம். 2026ஆம் ஆண்டு வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள நாடு எது? தலைமை பொறுப்பினை ஏற்ற நாடு வந்து இந்தியாவாக உள்ளது. ஓகே, இந்தியா தான் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. அடுத்தது வந்து 18வது பிரிக்ஸ் நாடுகளின் அரசு தலைகளின் உச்சி மாநாட்டினை வந்து நடத்தவுள்ள நாடு எது? உச்சி மாநாட்டினை நடத்தவுள்ள நாடு வந்து இந்தியாவாக காணப்படும். ஓகே, உச்சி மாநாட்டை நடத்துகிற நாடு வந்து இந்தியா தான் என்ன? ஓகே, அடுத்தது வந்து அண்மையில் எந்த நாட்டில் வந்து உலக வரலாற்று பழமை மிக்க தேவாலயத்தினுடைய கோபுரம் வந்து தீயினால் எரிந்து நாசமாகிறது? தீயிலான எரிந்து நாசமான இடம் வந்து நெதர்லாந்து. ஓகே, நெதர்லாந்தில் காணப்படுகின்ற ஒரு பழமையான தேவாலயத்தினுடைய கோபுரம் தான் வந்து தீயினால் இருந்து நாசமாகிய சம்பவம் வந்து அண்மையில் இடம்பெற்றது. ஓகே, அடுத்தது வந்து சமீபத்தில் 2025ஆம் ஆண்டு பீப்புள்ஸ் ஃபினான்ஸ் அவார்டை வந்து பெற்ற மிகவும் பிரபலமான பத்திரிகை என்ற பெயரை வந்து ஒரு பத்திரிகை பெற்றிருக்கு இல்லையா? அந்த பத்திரிகை என்ன? பிரபலமான பத்திரிகை என்ற பெயர் வந்து லங்கா தீவு. லங்கா தீவு என்ற பத்திரிகை தான் பெற்றிருக்குதுன்னு. ஓகே, அடுத்தது வந்து வெனிசுலா நாட்டின் ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னர் அந்த நாட்டினுடைய இடைக்கால ஜனாதிபதியாக ஒருவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது துணை ஜனாதிபதியாக ஒருவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் என்ன? டெல்சி ட்ரோட்சி. ஓகே, அடுத்த கொஷன் வந்து தற்போது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா? அந்த நாட்டில் இருக்கிற நாடுகளினுடைய எண்ணிக்கை வந்து இப்போ எத்தனை? அந்த நாடுகளுடைய எண்ணிக்கை வந்து 10. ஓகே, 10 நாடுகள் தான் இப்போதைய பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்புகளில் வந்து அங்கத்துவ நாடுகளாக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நகரமான நியூயார்க் நகரின் மேயராக பதவியேற்ற முதல் முஸ்லிம் நபராகவும் தெற்காசியாவினுடைய பெருமையை பெற்றவருமானவருடைய பெயர் என்ன? ஜோஹான் மம்தானி. ஓகே, ஜோஹான் மம்தானி என்பவர் தான் அவருடைய பெயர். அடுத்த கொஸ்டின், இலங்கையின் தற்போதைய பிரதமர் திருமதி ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து சுதந்திர இலங்கையினுடைய எத்தனையாவது பிரதமராக காணப்படுகிறார்? 17வது பிரதமராக காணப்படுகிறார். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நாங்கள் பார்ட் 1லையும் பார்த்துருப்போம் இல்லையா? நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்த்தீங்களா? இது வந்து 2வது கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இரு அரசு மோதலுக்கான தீர்வை முன்னெடுப்பதற்காக 80வது ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட பிரகடனத்தின் பெயர் என்ன? நியூயார்க் பிரகடனம். ஓகே, நியூயார்க் பிரகடனம் தான் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து கரண்ட் சுச்சுவேஷனால ஒரு சம்மந்தப்பட்ட கொஸ்டின். அதிகரித்து வரும் இந்த வாழ்க்கை செலவை வந்து எதிர்த்து அரசாங்கத்தை வந்து பதவி விலக கோரி மக்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது எந்த நாட்டில் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க? ஈரான் நாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்று. ஓகே, ஈரான் நாள். இந்த யுத்தம் சம்பந்தமான கொஸ்டின் வந்து அடிக்கடி உங்களுக்கு ரொட்டீனில் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த யுத்தம் சம்பந்தமான கொஸ்டினை வந்து நீங்கள் அதிக அளவில் வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின், ஆசிய பல்கலைக்கழகங்களின் உச்சி மாநாடு வந்து 2026ஆம் ஆண்டு எங்கே நடைபெற இருக்குது? ஹாங்காங். ஓகே, ஹாங்காங்கில் தான் நடைபெற இருக்குது. அடுத்தது, கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் பாதுகாப்பான பிள்ளை பருவம் ஆக்கப்பூர்வமான எதிர்காலம் என்ற கருப்பொருளின் கீழ் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தேசிய நிகழ்ச்சி திட்டத்தினுடைய பெயர் என்ன? குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம். ஓகே, குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம். இலங்கையின் 10வது பாராளுமன்றத்தின் தற்போதைய சபாநாயகனுடைய பெயர்? டிஆர் ஜெயந்த் விக்ரமரத்ன. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இலங்கை பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் தற்போதைய தலைவராக உள்ளவருடைய பெயர் என்ன? சரோஜா சாவித்ரி போல்ராஜ். ஓகே, அடுத்த கேள்வி வந்து ஐநா சபையில் அரசு தலைவர் ஒருவர் உரையாற்றுவதற்கான நிலையான நிமிடம் வந்து கொடுக்கப்படும் இல்லையா? அந்த நேரம் வந்து எவ்வளவு நேரம்? 15 நிமிடமாக காணப்படும். ஓகே, 15 நிமிடம் தான் ஒருத்தருக்கு வழங்கப்படுது.
ஓகே, அடுத்த கொஸ்டின். ஐநா சபையின் மரபுகளை மீறி அதிக நேரம் சபையில் உரையாற்றிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி யார்? அமெரிக்காவின் ஜனாதிபதி என்றவே டொனால்ட் ட்ரம்ப்னு நீங்கள் யோசிச்சுப்பீங்க. ஓகே, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் சபையில் அதிகளவான நேரம் வந்து உரையாற்றி இருக்கிறாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து சிறுவர்கள் சமூக ஊடகங்களினை பயன்படுத்துவதை தடை செய்த உலகின் முதல் நாடாக மாறிய ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக ஊடகங்களை பாவிக்கிறதுக்கு தடை செய்கிறது ஒரு நாடு இருக்குது. அது எந்த நாடு? அந்த நாடு வந்து பிரான்ஸ் நாடாக காணப்படுகிறது. இலங்கையிலையும் இந்த திட்டம் வந்து கொண்டு வரதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம், ஆனால் இன்னும் அமுலில் கொண்டு வரவில்லை. ஓகே, இதில் வந்து இந்த கொஷன் வந்து 2 கொஷனாக காணப்படுது. ஒன்று, இந்த சிறுவர்களுக்கு வந்து சமூக வலைதளங்களை பார்வையிடறதுக்கு தடை செய்த முதல் நாடு ஆஸ்திரேலியா. 2வது நாடு, அதாவது 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக வலைதளங்களை பாவிக்கிறதுக்கு தடை செய்த நாடு வந்து பிரான்ஸ் நாடு. ஓகே, இந்த கொஷனும் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் அடுத்தது பார்ட் 3ல வந்து நாங்கள் பார்க்கலாம். மற்றும் ஒரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிற முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருத்திகா மற்றும் லிவேகா. மறக்காமல் வழிகாட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.